விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட தீநகரில் உள்ள வேலவன் ஸ்டோர்ஸுக்கு வாங்க. உலகெங்கிலும் நடந்த அரசியல் சம்பவங்கள், நிகழ்வுகள், அது குறித்தான உண்மை தகவல்கள் என்னவென்று இந்த பகுதியில் பார்க்கலாம். இது உலகம் இன்று. பெய்ரூட்ல இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா நிலைகள் குறித்து அங்க இருக்கக்கூடிய குழுக்களை அழிக்கும் எண்ணத்தோட, நிர்மூலமாக்கும் எண்ணத்தோட இஸ்ரேல் ராணுவம் கடந்த சில நாட்களாக அதி தீவிரமான தாக்குதல் நடத்துறாங்க. அப்படி நடத்தப்பட்ட மிகச் சமீப தாக்குதலில் ஹிஸ்புல்லா அமைப்பினுடைய ஒரு தளபதியாக பார்க்கக்கூடிய சுகைல் குசனி அப்படிங்கிறவர் கொல்லப்பட்டார் அப்படின்னு இஸ்ரேல் ராணுவம் உறுதி செஞ்சிருக்கு. இவர் அந்த ஹிஸ்புல்லா அமைப்பில் என்ன வகையான வேலைகளை செய்து வந்தார் அப்படின்ற தகவலையும் அவங்க தெரிவிச்சிருக்காங்க. நிர்வாகத்தை பார்த்து வந்தார், வரவு செலவு கணக்குகள், இதை தாண்டி ஈரான் அரசிடமிருந்து, ஈரான் இராணுவத்திடமிருந்து கிடைக்கக்கூடிய அந்த தளவாடங்களை, போர் செய்யக்கூடிய அந்த கருவிகளை பல்வேறு இடங்களில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா குழுக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கக்கூடிய திட்டங்களையும் அதற்கான பயண வரைவையும் அவர் பார்த்தார் அப்படின்ற ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்காங்க. ஆனால் ஹிஸ்புல்லா அமைப்போ ஈரான் நாடோ இவர் கொல்லப்பட்டதற்கான எந்த உறுதியும் சொல்லினாலும் இவர் கொல்லப்பட்டார் அப்படிங்கிறத இஸ்ரேல் ராணுவம் உறுதியாக சொல்லியிருக்காங்க. ஈரான் ஒரு மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை இஸ்ரேல் மேல தொடுத்தாலும், நாட்கள் கடந்து கொண்டே இருந்தாலும் இஸ்ரேல் பதிலுக்காக ஈரான் மேல எப்ப வேணா தாக்கக்கூடும் அப்படின்ற பதற்றம் இருக்கிற நிலையில, ஆனால் தாக்குதல் இதுவரைக்கும் தொடுக்கல அப்படிங்கிறது எல்லோருக்குமே ஒரு அச்சத்தை ஏற்படுத்தி இருக்கு. இதற்கு இடையில ஈரான் எங்கள் மீது இஸ்ரேல் தாக்குதலை தொடுத்தால் அது அதிபயங்கர விளைவுகளை ஏற்படுத்தும், தாக்குதலை நடத்தக்கூடாது, எங்கள் நாட்டின் நிலைகள் மீதோ எங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய அந்த தளவாடங்கள் மீதோ அவங்க தாக்குதலை நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு எச்சரிக்கையை ஈரான் தெரிவிச்சிருக்கு. அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடக்க இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜனநாயக கட்சியினுடைய அதிபர் வேட்பாளராக இருக்கக்கூடியவர் கமலா ஹாரிஸ். இவங்க சமீபத்தில் நேர்காணல் ஒன்றில் சில கருத்துக்களை முன் வச்சிருக்காங்க. உக்ரைன் போரை பற்றி, அதாவது உக்ரைன் ரஷ்யா போரை பற்றின சில கருத்துக்கள் முன் வச்சிருக்காங்க. இந்த போரை நிறுத்துவதற்காகவோ அங்கு அமைதி நிலவரத்துக்காகவோ அமெரிக்கா ஏதாவது செய்யுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நிச்சயமா அதற்கான ஏற்பாடுகள் செய்யும். ஆனால் ஐநாவும் உக்ரைனும் இல்லாமல் அந்த பேச்சுவார்த்தை நடக்காது அப்படின்ற ஒரு பொடி வச்சு பேசியிருக்காங்க. அதாவது பேச்சுவார்த்தை நடக்கும், அதில் உக்ரைனும் இருக்கும், ஐநாவுடைய வழிகாட்டுதல் நெறிமுறைகள் இருக்குல்ல அதுவுமே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எங்களுடைய குறிப்பாக என்னுடைய அந்த இராணுவ, இன்னும் சொல்லப்போனால் ராஜாங்க அடிப்படையிலான முடிவுகள் மூலமாக இந்த சீக்கிரமே அமைதி நிலவுவதற்கான முயற்சிகளை எடுப்போம், அதற்கான முடிவுகளை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டியில் அமெரிக்க அதிபர் தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக ட்ரம்ப், இன்னொரு வேட்பாளர் ட்ரம்ப் இல்லைங்களா, அவரையுமே பல இடங்களையும் குற்றம் சாட்டி முன் வச்சிருக்காங்க. நம்ம முந்தைய ப்ரோக்ராம்லேயே பார்த்துருந்தோம், உலகத்தில் எங்கே போர் நடந்தாலும் மறைமுகமாக அமெரிக்கா அதற்கு உதவியோ அல்லது ஆதரவோ எதிர்ப்போ அப்படின்னு ஏதோ ஒரு நிலைப்பாட்டை எடுக்குது. ஆனால் மறைமுகமாக இருக்குது. இப்போ அமெரிக்க அதிபர் தேர்தலில் நடக்கிறதுனால இந்த போர், அதாவது இஸ்ரேல் ஈரான் சண்டை அப்படிங்கிறத தாண்டி ரஷ்யா உக்ரைன் போருமே கவனம் பெறுது. இராணுவ தளவாடங்கள் குறித்து பல விஷயங்களை உக்ரைனுக்கு அமெரிக்கா வெளிப்படையாகவே உதவி செய்து வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அமெரிக்க அதிபர் தேர்தல் நவம்பர் 5ஆம் தேதி நடக்க இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஜனநாயக கட்சியினுடைய அதிபர் வேட்பாளராக கமலா ஹாரிஸ் அவர்கள் போட்டியிடுகிறார். இவங்க சமீபத்தில் ஒரு நேர்காணல்ல சில விவரங்களை, தன்னுடைய தரப்பு கருத்துக்களை சொல்றாங்க. அதுல ரஷ்யா உக்ரைன் போரை பத்தி சொல்றாங்க. அதாவது தற்காப்புக்காக உக்ரைன் எடுக்கும் நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா என்னைக்குமே உறுதுணையாக இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. குறிப்பா அமைதி அப்படிங்கிறது ரஷ்யா, உக்ரைன் மற்றும் ஐநா, அமெரிக்கா, இந்த நாடுகள் இல்லாமல் அமைதி அப்படிங்கிறது அங்கே நிலவுவதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்றது. ஆனால் ரஷ்யா ஒரு பக்கம் அமெரிக்காவினுடைய தலையீடை நாங்கள் ஏற்க மாட்டோம்னு சொல்லும் நிலையில், அமைதி வரணும்னாலே உக்ரைனும் ஐநாவும் சம்மந்தப்பட்டால் மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை தாண்டி அமெரிக்காவுக்கும் இஸ்ரேல் மக்களுக்குமான உறவு அப்படிங்கிறது ஒரு நட்பு சம்பந்தப்பட்டது, இதையும் நாங்கள் உற்று கவனிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, பாதுகாப்புக்காக எடுக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு அமெரிக்கா என்னைக்குமே ஆதரவோடு இருக்கும். உலக விஷயங்களில் நாங்கள் எடுக்கிற முடிவு அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய பாதுகாப்புக்கும் உலக நன்மைக்கானதாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அதுவே ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ட்ரம்ப் அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள், அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் அப்படிங்கிறது பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த விவாதத்துக்கு, நேர்காணலுக்கு ஏற்கனவே ட்ரம்ப் அவர்களுக்கும் அந்த தொலைக்காட்சி நிர்வாகம் அழைப்பு விடுத்ததாகவும், ஆனால் அவர் ஏற்கனவே நடந்த விவாதத்தில் நடந்த அந்த பிரச்சனையின் காரணமாகவும் அது முடிந்த பிறகு கமலா ஹாரிஸ் அவர்களுடைய வெற்றி அப்படிங்கிறது கொஞ்சம் ஹையர் லெவலில் போனது அப்படின்றதுனாலையும் அவர் இந்த விவாதத்தில் கலந்துக்கல அப்படின்ற தகவலும் கிடைச்சிருக்கு. ஸோ அமெரிக்கா தன்னுடைய தேர்தலை மையமாக வைத்து இந்த இரு போர்லையும் பின்னால் இருந்து இயக்குகிறதா அப்படின்ற ஒரு பகிரங்கமான பார்வை எல்லாருக்குமே இப்போ இதன் மூலமா வெளிவந்திருக்கு.
ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கிரீமியா பகுதியில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் கிடங்கு, அது அந்த பகுதியிலேயே மிகப்பெரிய எண்ணெய் கிடங்கு அதுதான் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பகுதிகள் மீது உக்ரைன் தன்னுடைய தாக்குதல் நடத்துகிறாங்க. அந்த எண்ணெய் கிணறு பற்றி எரியுது. இதுக்கு பிறகு ரஷ்யா அந்த கிரீமியா பகுதியிலும் கீவ் நகரின் மீதுமே சூப்பர்சோனிக் ஹைப்பர்சோனிக் ஏவுகணை வீசி அங்கே தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்காங்க. இந்த பக்கம் இஸ்ரேல் ஈரான் அப்படிங்கிறதும் அடுத்த கட்டத்துக்கு போகுது. அங்கே ரஷ்யா உக்ரைன் அப்படிங்கிறதும் அடுத்த கட்டத்துக்கு போகுது. இது எல்லாத்துக்கும் பின்புலமாக அமெரிக்கா இருக்குதா அப்படின்ற சந்தேகம் மீண்டும் மீண்டும் வலுக்குது. ஈரானோட செம்னான் மாகாணம் அப்படிங்கிறதுல அராடன் கவுண்டி அப்படிங்கிற இடத்துல ஒரு மிகப்பெரிய பூகம்பம் ஏற்படுவதற்கான அந்த ரிக்டர் அளவுகோலில் பதிவாகுது. 4.6, அதாவது 4.4 to 4.6 அந்த அளவில் அது பதிவாகுது. இது பூகம்பத்துக்கு பிறகு இஸ்ரேலையும் சில இடங்களில், அதாவது நில அதிர்வுக்கு பிற்பாடான சிறிய நில அதிர்வுகள் உருவாகும் இல்லைங்களா, அது மாதிரி நில அதிர்வுகள் இஸ்ரேல் நிலப்பரப்புலையுமே உருவாகுது. இது உண்மையான நில அதிர்வு தானா அப்படின்ற சந்தேகம் இப்போ வந்திருக்கு. ஏன் அப்படின்னா, ஈரான் ஒருவேளை அணு ஆயுதங்களை செறிவூட்ட, அணு ஆயுதங்களை சோதித்து பார்க்கக்கூடிய வேலையை செஞ்சுதா அப்படின்றது சொல்லப்படுது. பூமிக்கு கீழே 10லேருந்து 12 கிலோமீட்டர் ஆழத்தில் ரிக்டர் அளவுகளில் 4.5 4.6 அப்படின்ற அளவுக்கு பதிவாகி இருக்கு. ரெண்டாவது, இது நடந்த நேரம் அப்படிங்கிறது இரவு 10:45 மணிக்கு நடந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது ஈரான் அப்படிங்கிறதே அடிக்கடி நிலநடுக்கம் ஏற்படக்கூடிய நாடு தான், அந்த புவியியல் அமைப்பு தான் அப்படின்றது இருந்தாலும் இந்த நடைபெற்ற நேரம், அது நடைபெற்ற இடம் அப்படிங்கிறது பல சந்தேகங்களை ஏற்படுத்தி இருக்கு. ஒருவேளை ஈரான் நாம் ஏற்கனவே பேசுனது போல 5.5 டன் அளவுக்கு அவங்க செறிவூட்டிக்கிட்டு வராங்க அப்படின்னு, அதாவது அணு ஆயுதமாக பயன்படுத்தக்கூடிய அளவுக்கு பியூர் வெப்பனா யுரேனியத்தை அவங்க செறிவூட்டினாங்க அப்படின்னா இந்த போரில், அதாவது ஈரான் இஸ்ரேல் மேலே தாக்குதல் நடத்திடுச்சு. இஸ்ரேல் எப்போ வேணால் ஈரான் மேலே தாக்குதல் நடத்தலாம் அப்படின்னு இருக்கிற இந்த நேரத்தில் ரஷ்யா S-400 கொடுத்துருக்கு. அதுபோக ஈரான் அணு ஆயுதம் வைத்திருந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிறது உண்மையிலே யோசிச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பிரளயத்தையும் பூகம்பத்தையும் பேராபத்தையும் ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. இதெல்லாம் சந்தேகமாகவோ இல்லை பொய் செய்தியாகவோ போகக்கூடாதா அப்படின்ற ஆசை உலகில் உள்ள பல மக்களுக்கும் இருக்கு. போர்லேருந்து கொஞ்சம் தள்ளி விருதுகள் பக்கம் வந்தோம் அப்படின்னம்னா 2024ஆம் ஆண்டிற்கான நோபல் பரிசு அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டது. நேற்று மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டது. விக்டர் ஆம்ரோஸ், கேரி ரூகென் 2 பேருக்கு இந்த பரிசு அறிவிக்கப்பட்டிருக்கு. எதற்காக இது கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு சிறிய பகுதி ஆர்என்ஏ. அந்த ஆர்என்ஏ நம்மளுடைய டிஎன்ஏ இயக்கத்துக்குமே உடலினுடைய மொத்த இயக்கத்துக்குமே அது கட்டளைகளை, அதாவது எந்த உறுப்பு செயல்படணும், எந்த இயக்கம் நடக்கணும், எந்த இயக்கம் நடக்கக்கூடாது அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய அளவில் ஒரு மிகப்பெரிய புரட்சி ஏற்படுத்தக்கூடிய ஆராய்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு கண்டுபிடிப்பு அவங்க நிகழ்த்தினதுக்காக இந்த நோபல் பரிசு அவர்கள் இருவருக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டுச்சு. இயற்பியலுக்கான நோபல் பரிசும் அறிவிக்கப்பட்டிருக்கு. இது அமெரிக்க விஞ்ஞானிக்கும் கனட விஞ்ஞானிக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. அமெரிக்காவோட பிரிஸ்டன் பல்கலைக்கழக விஞ்ஞானி ஜான் ஜே ஹாபில்ட் அவருக்கும் மற்றும் கனடாவோட பிரிட்டன் விஞ்ஞானி ஜெப்ரே ஹிண்டன் ஆகிய 2 பேருக்குமே பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்கு. இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டதற்கான காரணம் அப்படின்னா, ஆர்டிஃபிஷியல் சயின்ஸ், நம்ம எல்லாமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ஆர்டிஃபிஷியல் சயின்ஸில் மிஷின் லேர்னிங் தொடர்பான கண்டுபிடிப்புகளுக்காக இந்த இருவருக்கும் இயற்பியலுக்கான நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய கராச்சி நகரில் ஒரு குண்டு வெடிப்பு. இதில் 3 பேர் இறந்து போகிறாங்க. இதில் என்ன ஆச்சரியப்படுத்துறதுக்கு, பாகிஸ்தானில் அடிக்கடி குண்டு வெடிச்சிட்டு தான் இருக்குது அப்படின்னா, அதில் இறந்த 3 பேருமே சீனர்கள். குறிப்பாக பாகிஸ்தான் சீனாவுக்கான பொருளாதார வழித்தடம் அப்படிங்கிற அமைக்கிற பணி 5 லட்சம் கோடி செலவில் பாகிஸ்தானில் நடைபெற்று வருது. அதற்கான பணியாளர்களை சீனா தன்னுடைய நாட்டிலிருந்து அனுப்பி அங்கே வேலை பார்த்துட்டு வராங்க. அப்படி வேலை செய்து கொண்டு வந்த பணியாளர்கள் தான் அவர்களை நோக்கி தான் அவங்க போன டேங்கர் லாரியை நோக்கி போன ஒரு கார் மோதுது. அந்த தீவிரவாதி அணிந்திருந்த குண்டை வெடிக்க செய்கிறாரு. அவர் தற்கொலைப்படை தீவிரவாதியாக இருக்கிறார். அப்படி வெடித்த குண்டுனால 3 சீனர்கள் கொல்லப்படுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 17 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க. இது பாகிஸ்தானுடைய பிரதமர் வரைக்கும் போகுது, சீன பிரதமர் வரைக்கும் போகுது. பாகிஸ்தான் பிரதமர், இது உண்மையிலேயே தவிர்க்கப்பட வேண்டிய சம்பவம். இந்த வேலையை செஞ்சவங்க பாகிஸ்தானியர்களாக இருக்க முடியாது, யாருன்னு கண்டறிஞ்சு கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றது சொல்லப்படுது. பொதுவாகவே பாகிஸ்தானும் சீனாவும் இந்தியாவினுடைய எதிரிகள் அப்படின்றதுனால அவங்க 2 பேருமே நட்பு நாடாக பார்க்கப்பட்டாலும் சீனர்கள் பாகிஸ்தானில் குண்டு வைத்து கொல்லப்பட்டது இது முதன்முறை அல்ல. இதற்கு முன்பே பலமுறை நடந்திருக்கு. இந்த சம்பவத்துக்கு பிறகு பாகிஸ்தானின் மீதான சீனாவின் பார்வை அப்படிங்கிறது கூர்மை அடைஞ்சிருக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம். உண்மையான தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். இது உலகம் இன்று. நன்றி.